உருவான மோந்தா புயல் இன்று ஆந்திராவின் மச்சிலிப்பட்டினம் கலிங்கப்பட்டினம் இடையே மாலை அல்லது இரவுக்குள் கரையை கடக்கலாம் என வானிலை மையம் கணித்திருக்கிறது. புயல் கரையை கடக்கும் போது அதிகபட்சமாக மணிக்கு 110 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசலாம் எனவும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. மணிக்கு 17 கிலோமீட்டர் வேகத்தில் நகரும் மோந்தா புயல் தமிழகத்தை விட்டு சற்றே விலகி சென்றது. மசிலிப்பட்டினத்தில் இருந்து 230 கிலோமீட்டர் தூரத்திலும் காக்கிநாடாவிலிருந்து 310 கிலோமீட்டர் தூரத்தில் மையம் கொண்டிருக்கும் புயல் இன்று காலை தீவிர புயலாக வலுப்பெற்றது என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மோந்தா புயல் காரணமாக தமிழகத்தில் இன்று 8 மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என கணிக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டத்தில் மட்டும் மிக கனமழையும், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, தேனி, தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளது. புயல் கரையை கடக்கும் என கணிக்கப்பட்டுள்ள இன்று சென்னையில் மணிக்கு 110 கிலோமீட்டர் வேகத்தில் தரைக்காற்று வீசக்கூடும் என வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. அதேபோல் கடல் கொந்தளிப்புடன் காணப்படும் என்றும் வானிலை மையம் எச்சரித்திருக்கிறது. மோந்தா புயல் எதிரொலியாக சென்னையில் இரவு முழுவதும் பரவலாக மழை பெய்தது. குறிப்பாக எழும்பூர், சென்ட்ரல், சேப்பாக்கம், கிண்டி, கோயம்பேடு மற்றும் புறநகர் பகுதிகளான தாம்பரம், பெருங்களத்தூர் உள்ளிட்ட பகுதிகளிலும் மழை தொடர்ந்ததால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. வங்கக்கடலில் மோந்தா புயல் உருவாகியுள்ளதை அடுத்து ஆந்திரா மற்றும் ஒடிசாவில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. காற்றுடன் பலத்த மழை பெய்யக்கூடும் என்பதால் கடலோர பகுதிகளில் தீவிர கண்காணிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மோந்தா புயல் எதிரொலியாக ஆந்திராவில் இன்றும் நாளையும் மொத்தமாக 67 ரயில்களின் சேவைகள் ரத்து செய்யப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் விமானங்களும் காற்றின் வேகத்தை பொறுத்து ரத்து செய்யப்படலாம் என்று சொல்லப்படுகிறது. மோந்தா புயல் எதிரொலியாக தமிழ்நாட்டில் இன்று 2 மாவட்டங்களுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி சென்னை மற்றும் திருவள்ளூர் மாவட்டங்களில் பள்ளிக்கு மட்டும் விடுமுறை அளித்து அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் உத்தரவிட்டுள்ளனர். தமிழ்நாடு உட்பட 12 மாநிலங்களில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் இன்று தொடங்குவதாக தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. சிறப்பு தீவிர திருத்தத்திற்கான பணியில் ஈடுபடும் அதிகாரிகளுக்கு இன்று முதல் பயிற்சி அளிக்கப்படுகிறது. நவம்பர் 4ஆம் தேதி கணக்கெடுப்பு துவங்கும் நிலையில் வரைவு வாக்காளர் பட்டியல் டிசம்பர் 9ஆம் தேதி வெளியாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. உச்சநீதிமன்ற உத்தரவை அடுத்து தமிழகம் உட்பட 12 மாநிலங்களில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த நடவடிக்கையில் ஆதார் அட்டையையும் ஆவணமாக தேர்தல் ஆணையம் இணைத்திருக்கிறது. அதே சமயம் ஆதார் என்பது அடையாள அட்டை மட்டுமே தவிர இருப்பிடம் அல்லது பிறந்த தேதிக்கான சான்றாக கருத முடியாது என்று தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் இன்று முதல் சர் நடவடிக்கை முடியும் வரை வாக்காளர் பட்டியலில் மாற்றம் செய்ய முடியாது என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்ப்பு, முகவரி மாற்றம் போன்ற திருத்த பணிகளை மேற்கொள்ள முடியாது என தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. தமிழ்நாட்டில் அங்கீகரிக்கப்பட்ட அனைத்து அரசியல் கட்சிகளுடன் தேர்தல் ஆணையம் நாளை ஆலோசனை நடத்துகிறது. வாக்காளர் பட்டியலில் சிறப்பு திருத்த பணிகள் தமிழ்நாட்டில் தொடங்கியிருக்கும் நிலையில் அது தொடர்பாக ஆலோசனை நடத்துவதற்காக அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் தேர்தல் ஆணையம் அழைப்பு விடுத்திருக்கிறது. தமிழ்நாட்டில் அவசர கதியில் செயல்படும் சர் நடவடிக்கை பாஜகவுக்கு சாதகமாக தேர்தல் ஆணையத்தால் நடத்தப்படும் சதி என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். ஏற்கனவே பீகாரில் அதிக அளவில் வாக்காளர்கள் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டதுடன் இந்த நடவடிக்கைகளில் வெளிப்படைத்தன்மை இல்லாததும் சேர்ந்து கடும் ஐயத்தை அனைவரது மனங்களிலும் எழுப்பியிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் தொடர்பாக வரும் 2ஆம் தேதி அனைத்து கட்சி கூட்டம் நடத்தப்படும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து கூட்டத்தில் முடிவெடுக்கப்படும் என்றும் ஜனநாயக படுகொலையை எதிர்த்து தமிழ்நாடு போராடி வெல்லும் என்றும் அறுதியிட்டு கூறியுள்ளார். வரும் சட்டமன்ற தேர்தலில் தோல்வி பயத்தை அறிந்தவுடன் இப்போதே அதற்கான காரணங்களை முதலமைச்சர் தேடுவதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கூறியுள்ளார். தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ள சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தத்திற்கு வரவேற்பு தெரிவித்த அவர் குளறுபடிகள் அனைத்தும் சரி செய்யப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார்.
வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்திருக்கும் நிலையில் சென்னையில் நடைபெறும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். குறிப்பாக விருகம்பாக்கம் கால்வாய் கூவம் ஆற்றில் இணையும் பகுதி மற்றும் கூவம் ஆறு கடலில் கலக்கும் முகத்வாரத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் தூர்வாரும் பணிகளை பார்வையிட்டு ஆய்வு செய்தார். சென்னை மாநகராட்சியின் தலைமை அலுவலகத்தில் அமைக்கப்பட்டுள்ள ஒருங்கிணைந்த சேவை மையத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டார். மழை தொடர்பாக பொதுமக்களிடமிருந்து வரும் கோரிக்கைகள் மற்றும் தேவைகள் பற்றி பணியில் இருந்த அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரை விட்டவர்களின் குடும்பத்தினரை தனித்தனியாக அழைத்து விஜய் ஆறுதல் தெரிவித்தார். அப்போது பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் தங்கள் கோரிக்கைகள் அடங்கிய மனுவை விஜயிடம் கொடுத்தனர். தவிக தலைவர் விஜய் நேரில் வந்து ஆறுதல் கூறாத ஆத்திரத்தில் கட்சி சார்பில் வழங்கப்பட்ட 20 லட்சம் ரூபாய் நிவாரண பணத்தை உயிரிழந்தவரின் மனைவி திருப்பி அனுப்பியுள்ளார். கோடங்கிப்பட்டியைச் சேர்ந்த மறைந்த ரமேஷின் மனைவி சங்கவி சென்னை வந்து விஜயை பார்க்க மறுப்பு தெரிவித்த நிலையில் அவரது அனுமதி பெறாமல் உறவினர்களை அழைத்துச் சென்றதாக சொல்லப்படுகிறது. கரூரில் கடந்த மாதம் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி காயமடைந்த தனக்கு இதுவரை எந்த நிவாரணத் தொகையும் கிடைக்கவில்லை என மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பெண் ஒருவர் மனு கொடுத்துள்ளார். நெட்டிப்பாளையத்தைச் சேர்ந்த பர்கத் நிஷா பேகம் கூட்ட நெரிசலில் சிக்கி சாக்கு மூட்டைக்குள் விழுந்ததில் படுகாயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றதாக தெரிவித்தார். தவிக தலைவர் விஜய் கரூருக்கு சென்றால் அவரின் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை என்பதால் பாதிக்கப்பட்டவர்களை பனையூர் அழைத்து ஆறுதல் கூறியதாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் மீண்டும் சர்ச்சையை ஏற்படுத்தும் வகையில் பேசியிருக்கிறார். மருது பாண்டியர்களின் 224வது குரு பூசையை முன்னிட்டு அவர்களது நினைவிடத்தில் மரியாதை செலுத்திய பின்னர் அவர் செய்தியாளர்களை சந்தித்தார். அரசியல் கட்சிகளின் ரோடு ஷோவுக்கு 10 நாட்களில் வழிகாட்டு நெறிமுறைகளை வகுக்க தமிழ்நாடு அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. விதிமுறைகளை விரைவாக வகுக்க தவறினால் தாங்களே உத்தரவு பிறப்பிக்க நேரிடும் என்றும் நீதிபதிகள் எச்சரித்துள்ளனர். சினிமாவில் வசனம் பேசினால் மட்டுமே சாதி அழிந்து விடுமா என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கேள்வி எழுப்பினார். மக்கள் உரிமை மீட்பு பயணத்தின் ஒரு பகுதியாக கோவை காந்திபுரம் அருகே பிரச்சாரம் செய்த அவர் தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு படிப்பு மற்றும் வேலை ஆகியவற்றை கொடுக்கும் போதுதான் சாதி பிரச்சனைக்கு தீர்வு காண முடியும் என்றார். ஒரே நாளில் 790 கோடி ரூபாய்க்கு மது குடிப்பவர்களுக்கு எதற்கு இலவசம் என சீமான் கேள்வி எழுப்பினார். திருச்சி அருகே திருவெருப்பூரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் திரைப்படத்தில் தன்னை எதிர்த்து வரும் 500 பேரை வீழ்த்தும் கதாநாயகர்கள் தளபதிகள் கூட தங்களது பாதுகாப்பிற்கு ஜெட் பிரிவு கொடுக்கும்படி கேட்பதாக விஜயை விமர்சித்தார். இரு பிரிவினரிடையே மோதலை உருவாக்கும் வகையில் பேசியதாக பதிவு செய்யப்பட்ட வழக்கில் மதுரை ஆதீனத்திடம் விசாரணை நடத்த தடை இல்லை என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது காவல்துறை சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் KMD முகிலன் நீதிமன்றத்தின் இடைக்கால தடை காரணமாக ஆதீனம் விசாரணைக்கு ஒத்துழைப்பு அளிப்பதில்லை என கூறினார். இன்று மும்பை செல்லும் பிரதமர் மோடி கடல்சார் தலைமை நிர்வாக அதிகாரிகள் மாநாட்டில் கலந்து கொள்கிறார். இந்தியா தன்னை ஒரு கடல்சார் சக்தியாக நிலைநிறுத்திக் கொள்ள முயற்சிக்கும் நிலையில் கடல்சார் தலைவர்கள் மாநாட்டில் பிரதமர் மோடி பங்கேற்று உரையாற்றுகிறார். உச்சநீதிமன்றத்தின் அடுத்த தலைமை நீதிபதியாக சூரியகாந்தை நியமிக்க தற்போதைய தலைமை நீதிபதி BR கவாய் பரிந்துரை செய்துள்ளார். நவம்பர் 23ஆம் தேதியுடன் கவாய் ஓய்வு பெறவுள்ள நிலையில் தனது பரிந்துரை கடிதத்தை மத்திய சட்டத்துறை அமைச்சகத்திற்கு அனுப்பினார். கர்நாடகாவில் முதல்வர் மாற்றம் குறித்து பேச்சுகள் அடிபட்டு வரும் நிலையில் அது பற்றிய செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்த முதல்வர் சித்தராமையா கட்சி மேலிடம் தீர்மானித்தால் 5 ஆண்டுகளும் நானே முதல்வராக இருப்பேன் என்றார். இதுநாள் வரை தானே முதல்வர் என்று கூறி வந்தவர் முதல் முறையாக கட்சி மேலிடம் தீர்மானிக்கும் வரை என்று கூறியிருப்பது சந்தேகங்களை எழுப்பி உள்ளது.
போயிங் 787 ட்ரீம்லைனர் விமானங்களை ஓட்டும் விமானிகளுக்கான அலுவல் நேர உச்சவரம்பை அதிகரித்த மத்திய சிவில் விமான போக்குவரத்து இயக்குநரகத்திற்கு இந்திய விமானிகள் சங்கம் எதிர்ப்பு தெரிவித்து கடிதம் அனுப்பியுள்ளது. அதில் விமானம் மற்றும் விமான பயணிகளின் பாதுகாப்பு பற்றி கவலைப்படாமல் இந்த மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. 14 வயதுக்குட்பட்ட குழந்தைகளை கடைகள் மற்றும் வணிக நிறுவனங்களில் தொழிலாளர்களாக பணியமர்த்துவதை தடை செய்யும் அவசர சட்டத்திற்கு ராஜஸ்தான் மாநில முதலமைச்சர் பஜன்லால் சர்மா ஒப்புதல் அளித்துள்ளார். மேலும் 14-18 வயதுடைய இளம் பருவத்தினர் இனி இரவு நேரங்களில் வேலை செய்ய அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹரியானா மாநிலம் ஃபரிதாபாத்தில் 3 சகோதரிகள் மற்றும் தனது புகைப்படங்களை ஏஐயின் மூலம் ஆபாச வீடியோக்களாக சித்தரித்து மிரட்டியதால் கல்லூரி மாணவன் தற்கொலை செய்து கொண்டார். லட்சக்கணக்கில் பணம் கேட்டு மர்ம நபர்கள் மிரட்டிய நிலையில் மன உளைச்சலில் விஷமருந்தி அவர் தற்கொலை செய்து கொண்டார். டெல்லியில் ஒருதலை காதலை ஏற்காத ஆத்திரத்தில் 20 வயது இளம்பெண் மீது ஆசிட் வீசப்பட்டதாக கூறப்பட்ட சம்பவத்தில் திடீர் திருப்பமாக பெண்ணின் தந்தையை போலீசார் கைது செய்தனர். கழிவறைக்கு பயன்படுத்தும் ஆசிடை கையில் ஊற்றிக்கொண்டு போலீசில் புகார் அளிக்குமாறு பெண்ணின் தந்தை அகில் கான் பொய் சொல்ல வைத்தது விசாரணையில் தெரிய வந்தது. உத்தரப்பிரதேச மாநிலம் ஜான்சியில் கழுத்து மற்றும் பிறப்புறுப்பு வெட்டப்பட்ட நிலையில் கிடந்த 12 வயது சிறுவனின் உடலை கைப்பற்றி போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஞாயிற்றுக்கிழமை வீட்டிலிருந்து சிறுவன் மாயமான நிலையில் போலீசார் மற்றும் பெற்றோர் தேடி பார்த்தபோது பண்ணையில் வைக்கோல் சேமிப்பு அறையில் சடலமாக கிடந்தான். சம்மதத்துடன் உடலுறவு கொள்வது குற்றமல்ல என கூறி பெண் தொடர்ந்த பாலியல் வன்கொடுமை வழக்கை கர்நாடக உயர்நீதிமன்றம் அதிரடியாக ரத்து செய்தது. டேட்டிங் செயலியில் பழகி சந்தித்து ஓயோ அறையில் பாலியல் வன்கொடுமை செய்ததாக பெண் தொடர்ந்த வழக்கை ரத்து செய்ய கோரி இளைஞர் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். பஞ்சாப் மாநிலம் ஜலந்தரில் உள்ள ரப்பர் தொழிற்சாலையில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. இதனால் அப்பகுதி முழுவதும் புகை மண்டலமாக மாறிய நிலையில் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த தீயணைப்பு வீரர்கள் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இதையடுத்து விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை நடந்து வருகிறது. மோந்தா புயலால் பாதிப்பிற்கு உள்ளாகும் என கணிக்கப்பட்டுள்ள ஆந்திரா, ஒடிசா மற்றும் தமிழ்நாடு மாநிலங்களில் பாஜக தொண்டர்கள் மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்து கொடுக்கும்படி கட்சியின் தேசிய தலைவர் நட்டா அறிவுறுத்தியுள்ளார். பாதிக்கப்படும் மக்களுக்கு தேவையான இடம் மற்றும் மருத்துவ உதவிகளை உள்ளூர் நிர்வாகத்துடன் இணைந்து வழங்குமாறு கேட்டுக் கொண்டார். தேனி மாவட்டம் சின்னமனூர் நேரடி அரசு கொள்முதல் நிலையத்தில் மத்திய குழுவினர் நேரில் ஆய்வு செய்து மாதிரிகளை எடுத்துச் சென்றனர். நெல்லின் ஈரப்பத அளவை 17%இலிருந்து 22% உயர்த்த வேண்டும் என்ற தமிழ்நாடு அரசின் கோரிக்கையை ஏற்று தமிழ்நாட்டில் பல இடங்களில் மத்திய குழு ஆய்வு செய்து வருகிறது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் நெல்லின் ஈரப்பதம் குறித்து மத்திய வேளாண் வல்லுநர் குழுவினர் நடத்திய ஆய்வு நிறைவு பெற்றது. குத்தாலம், மயிலாடுதுறை, சீர்காழியில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் ஆய்வு மேற்கொண்ட குழுவினர் நெல்லின் ஈரப்பதம் குறித்து விவசாயிகளிடம் கேட்டறிந்ததோடு நெல் மாதிரிகளையும் சேகரித்து சென்றனர். வேளாண் துறையின் தவறான புள்ளி விவரத்தால் நெல் கொள்முதல் பாதிக்கப்பட்டுள்ளதாக மத்திய குழுவிடம் விவசாயிகள் குற்றம் சாட்டினர். நாகப்பட்டினம் மாவட்டம் குறிச்சி கிராமத்தில் உள்ள நெல் கொள்முதல் நிலையத்தில் மத்திய குழுவினர் ஆய்வு செய்தபோது மாவட்ட நிர்வாகத்தின் குளறுபடி காரணமாகவே நெற்பயிர்கள் முளைக்க தொடங்கியதாக விவசாயிகள் புகார் தெரிவித்தனர். திருவாரூர் மாவட்டத்திலிருந்து நாள் ஒன்றுக்கு 10,000 மெட்ரிக் டன் நெல் வெளி மாவட்டங்களுக்கு அனுப்பப்படுவதாக ஆட்சியர் மோகன் சந்திரன் தெரிவித்தார். புலிக்கரை அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் ஆய்வு செய்த அவர் கடந்த 10 நாட்களாகவே மன்னார்குடி, நீடாமங்கலம், திருத்துறைப்பூண்டி ஆகிய ரயில் நிலையங்களிலிருந்து நெல் மூட்டைகள் அனுப்பப்படுவதாக தெரிவித்தார். பீகார் சட்டமன்ற தேர்தல் முடிந்தவுடன் திமுகவுடன் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையை தொடங்க காங்கிரஸ் திட்டம் என தகவல் வெளியாகியுள்ளது. கூட்டணி குறித்து தலைமை பேசும் என்பதால் வேறு யாரும் பேசக்கூடாது என அக்கட்சியின் மேலிட பொறுப்பாளர் கிரிஷ் ஜோடங்கர் அறிவுரை வழங்கியுள்ளார்.
ஆசிய ஜூனியர் கபடி போட்டியில் தங்கம் வென்ற மகளிர் அணியில் இடம்பெற்ற சென்னை கண்ணகி நகரைச் சேர்ந்த கார்த்திகாவை பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் கார்த்திகாவுக்கு தமிழக அரசு கொடுத்த பரிசு தொகையை அதிகப்படுத்தி தர வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். கபடி வீராங்கனை கார்த்திகாவின் கோரிக்கைப்படி கண்ணகி நகரில் அமைக்கப்பட்டு வரும் கபடி மைதானத்தை விரைவில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைப்பார் என அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்தார். கார்த்திகாவுக்கு நடத்தப்பட்ட பாராட்டு விழாவில் பேசிய அவர், அவருக்கு நேரு ஸ்டேடியத்தில் பாராட்டு விழா வைப்பதை விட கண்ணகி நகரில் வைப்பதே அவருக்கு பெருமையாக இருக்கும் என்றார். திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாடு சுடுகாடாக மாறும் என நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் விமர்சித்தார். சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவிலில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், திமுக நன்றாக ஆட்சி செய்திருந்தால் சாதனைகளை சொல்லி வாக்கு சேகரிக்காமல் ஏன் பரிசு பொருட்களை கொடுத்து வாக்கு சேகரிக்க வேண்டும் என கேள்வி எழுப்பினார். சென்னை ஜிஎஸ்டி சாலையில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட காரணமாக அமையும் குரோம்பேட்டை, பல்லாவரம் கால்வாய்களில் உள்ள 81 ஆக்கிரமிப்புகளை 4 வாரங்களுக்குள் அகற்ற வேண்டும் என உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. டேவிட் மனோகர் என்பவர் தாக்கல் செய்த மனுவில் ஆக்கிரமிப்புகள் காரணமாக ஏற்படும் வெள்ளப்பெருக்கால் அப்பகுதிகளில் உயிரிழப்பு மற்றும் பொது சொத்துகள் சேதமடைவதாக குறிப்பிட்டிருந்தார். புதுச்சேரி பிஆர்டிசியை தனியார் மயமாக்க எதிர்ப்பு தெரிவித்து எம்எல்ஏ நேரு தலைமையில் பொது நல அமைப்புகள் நடத்திய போராட்டத்தில் காவல்துறைக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. போராட்டக்காரர்கள் தடுத்து நிறுத்தப்பட்ட போது எம்எல்ஏ நேரு முதல்வர் ரங்கசாமியிடம் சரமாரியாக கேள்வி எழுப்பினார். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் சுடுகாட்டிற்கு அருகில் அமைந்துள்ள அரசு காப்பகத்திலிருந்து அச்சத்தின் காரணமாக 3 சிறுமிகள் தப்பிச் சென்றதாக தகவல் வெளியாகியுள்ளது. சுடுகாட்டிற்கு மிக அருகில் காப்பகம் அமைந்துள்ளதால் மனதளவில் சிறுமிகள் பாதிக்கப்படுவதாகவும் அதை வேறு இடத்திற்கு மாற்ற வேண்டும் எனவும் கோரிக்கை எழுந்திருக்கிறது. முன்னாள் கணவர் அடியாட்களுடன் வந்து மிரட்டுவதாக திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாற்றுத்திறனாளி தம்பி மற்றும் மகள்கள் என குடும்பத்துடன் பெண் தீக்குளிக்க முயன்றதால் பதற்றமான சூழல் நிலவியது. முன்னாள் கணவர் ராமு குறித்து போலீசார் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என பிரியங்கா குற்றம் சாட்டினார். திருவள்ளூர் மாவட்டம் திருவேற்காட்டில் மனைவியுடன் தகாத உறவில் இருந்த இளைஞரை கம்பெனிக்குள் புகுந்து வெட்டி கொலை செய்த கணவர் உட்பட 2 பேரை போலீசார் கைது செய்தனர். மேல அயனம்பாக்கம் கம்பெனியில் பணிபுரிந்த டில்லி பாபு தனது மனைவி நிவேதாவுடன் தகாத உறவில் இருந்ததை அறிந்த பெரியார் நகரைச் சேர்ந்த வினோத் நண்பர் மோகனுடன் சேர்ந்து வெட்டி கொன்றார். மாவட்டம் திருவலம் பகுதியில் பொன்னை ஆற்றில் மணல் மூட்டைகளை அடுக்கும் போது வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட நபர் 7 மணி நேரத்திற்கு பிறகு சடலமாக மீட்கப்பட்டார். இதையடுத்து ஜெயக்குமாரை அழைத்துச் சென்றவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் நிவாரணம் வழங்க கோரியும் அவரது உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். சென்னை பெசநகரில் சாலையில் சென்று கொண்டிருந்த Volkswagen கார் திடீரென தீப்பற்றி எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. தெலங்கானாவைச் சேர்ந்த வெங்கடேஸ்வரா தனது மகளுடன் மெரினா கடற்கரைக்கு சென்ற போது திடீரென காரின் முன்பகுதியிலிருந்து புகை வரத் தொடங்கியது. உடனடியாக இருவரும் கீழே இறங்கியதால் உயிர் தப்பினர். மதுரையிலிருந்து துபாய் புறப்பட்ட ஸ்பைஸ் ஜெட் விமானம் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக 45 நிமிடங்களுக்கு மேலாக வானில் வட்டமடித்து பின்னர் சென்னை விமான நிலையத்தில் தரையிறக்கப்பட்டது. 12:33 மணிக்கு புறப்பட்ட துபாய் விமானம் 1:15 மணிக்கு தரையிறக்கப்பட்டதால் பயணிகள் சிரமம் அடைந்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் மஞ்சூரை அருகே சட்டவிரோதமாக சவுடு மண் கடத்தப்படுவதாக புகார் எழுந்திருக்கிறது. பொட்டி தட்டி வைகை ஆற்று பகுதியில் அதிக அளவில் சவுடு மண் எடுப்பதாக வெளியான புகாரை தொடர்ந்து நியூஸ் தமிழ் செய்தி குழுவினர் செய்தி சேகரிக்க சென்றபோது அவர்களிடம் பேரம் பேச முயன்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் இரணியல் பகுதியில் செயல்படும் டாஸ்மாக் கடையை மூடக்கோரி உள்ளே புகுந்து போராட்டம் நடத்த முயன்ற நாம் தமிழர் கட்சியினரை போலீசார் தடுத்து நிறுத்திய போது தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதனால் கட்சியினர் தரையில் அமர்ந்து போராட்டம் நடத்திய நிலையில் போலீஸ் பேச்சுவார்த்தை நடத்தியும் கலைந்து செல்லாததால் பதற்றமான சூழல் நிலவியது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோயிலூரில் கொலை மிரட்டல் விடுத்ததாக நகராட்சி பொறியாளர் மீது திமுக மற்றும் அதிமுக கவுன்சிலர்கள் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இந்த சூழலில் 16வது வார்டு கவுன்சிலரின் கணவர் ஜெகன் மற்றும் நகராட்சி பொறியாளர் பேசிக்கொள்ளும் ஆடியோ வெளியாகியுள்ளது.
கோவையில் கடந்த 2015ஆம் ஆண்டு இருவர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் 5 பேருக்கு இரட்டை ஆயுள் தண்டனை விதித்து நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது. மாட்டிறைச்சி கடையில் கறி வாங்கிவிட்டு பணம் கொடுக்காமல் சென்ற சாதிக் அலி அவரது கூட்டாளிகளுடன் சேர்ந்து கடை உரிமையாளரான மொய்தீன் பாட்ஷா மற்றும் அவரது நண்பரை கத்தியால் தாக்கி கொலை செய்தனர். ஈரோடு மாவட்டத்தில் நீர்நிலையில் புதைக்கப்பட்ட சடலங்களை தோண்டி எடுத்து மயானத்தில் அடக்கம் செய்யுமாறு மாவட்ட நிர்வாகத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சிவகிரி கிராமத்தில் உயிரிழந்தோரின் சடலங்களை அப்பகுதியில் உள்ள ஓடை பெரும்போக்கு நிலத்தில் அடக்கம் செய்யப்படுவதாக பொதுநல வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை அருகே மழை நின்றும் வடியாத மழை நீரால் 200 ஏக்கர் குறுவை நெற்பயிர் அழுகியதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். எனவே புதிய கழனி 6 வடிகாலில் படர்ந்த வெங்காய தாமரை செடிகளை அகற்றி தூர்வார வேண்டுமென உதய மார்த்தாண்டபுரம் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் அருகே நடைபெற்ற மல்லர் கம்பம் போட்டியின் போது பவுன்சர்களை வைத்து சக வீரர்களை அடித்து விரட்டிய வீடியோ காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. போட்டியில் விநாயகா மிஷன்ஸ் பல்கலைக்கழக மாணவர்கள் குளறுபடி செய்து வெற்றி பெற்றதாக அறிவித்ததால் வேறு பல்கலைக்கழக மாணவர்கள் தட்டி கேட்டனர். சென்னை மதுரவாயிலில் கல்லூரி மாணவர்கள் நாட்டு வெடிகுண்டுகளை வீசி தாக்கிக் கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த வழக்கில் 10 பேரை கைது செய்து போலீசார் சிறையில் அடைத்த நிலையில் இன்ஸ்டா வீடியோவை பார்த்து நாட்டு வெடிகுண்டு தயாரித்ததாக மாணவர்கள் கொடுத்த வாக்குமூலம் பகீர் கிளப்புகின்றது. காஞ்சிபுரம் குமரக்கோட்டம் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் விஸ்வ இந்து பரிஷத் மற்றும் பாஜகவினருக்கும் போலீசாருக்கும் இடையே ஏற்பட்ட தள்ளுமுள்ளால் பரபரப்பு நிலவியது. சூரசம்ஹாரத்தை முன்னிட்டு வேல் பூஜை செய்வதற்காக வந்த நிலையில் அனுமதி பெறவில்லை என கூறி போலீசார் தடுத்து நிறுத்தினர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே கிராமப்புற அஞ்சல் ஊழியர் மற்றும் இளைஞர் ஒருவர் தாக்கிக் கொண்ட சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அஜய் என்ற இளைஞருக்கு வந்த பாஸ்போர்ட்டை வழங்கச் சென்ற அஞ்சல் ஊழியர் கையெழுத்தை சரியாக போடாததால் அதனை கொடுக்க மறுத்த நிலையில் இருவருக்கும் இடையே கைகலப்பு ஏற்பட்டுள்ளது. மதுரையில் அண்ணனை தம்பி கொலை செய்த வழக்கில் திடீர் திருப்பமாக பிரிந்து சென்ற மனைவியை சேர்த்து வைக்கும்படி பெற்றோரை துன்புறுத்தியதால் கொலை செய்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. சொத்து தகராறில் சோலை அழகுபுரத்தைச் சேர்ந்த அண்ணன் பரீத் ரஹ்மானை தம்பி ஷாஜகான் வெட்டி கொலை செய்ததாக கூறப்பட்டது. சிவகங்கை மாவட்டம் அரியக்குடியில் கடையை காலி செய்யும்படி கோரிய கட்டட உரிமையாளரை கூலிப்படையை வைத்து கொலை செய்த பைனான்சியரை போலீசார் தேடி வருகின்றனர். பொன்னகரைச் சேர்ந்த பழனியப்பன் தனக்கு சொந்தமாக அரியக்குடியில் உள்ள கடையில் பைனான்ஸ் நடத்தி வந்த சாந்தகுமாரிடம் கடையை காலி செய்யும்படி கூறியுள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் தாழக்குடி பகுதியில் அறுவடை இயந்திரம் இயங்கும் போதே சுத்தம் செய்த இளைஞர் கழுத்தில் இருந்த துண்டு சிக்கி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற ஆரல்வாய்மொழி போலீசார் இயந்திரத்தில் சிக்கியிருந்த 19 வயதான கண்ணாவின் உடலை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் ஷோலிங்கர் பேருந்து நிலையத்தில் 6 மாத ஆண் குழந்தையை இளம்பெண் ஒருவர் மூதாட்டியிடம் கொடுத்துவிட்டு தப்பிச் சென்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. கழிவறைக்கு சென்று வருவதாக கூறி குழந்தையை 5 நிமிடம் பார்த்துக் கொள்ளுமாறு சாலையோரம் கடை வைத்திருக்கும் மூதாட்டியிடம் பெண் ஒருவர் குழந்தையை கொடுத்து சென்றார். சென்னை வானகரம் அருகே ராபிடோ பைக் டாக்ஸியில் பயணித்த வடமாநில பெண்ணிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட ஓட்டுநரை உறவினர்கள் தர்ம அடி கொடுத்து போலீசில் ஒப்படைத்தனர். பள்ளிக்கரணையிலிருந்து மதுரவாயிலுக்கு ராபிடோ பைக்கில் வந்தபோது அதனை ஓட்டிய சிவக்குமார் பாலியல் ரீதியாக சீண்டி உள்ளான். ஈரோட்டில் செயல்பட்டு வரும் கூட்டுறவு நகர வங்கியில் பொதுமக்கள் அடகு வைத்த 250 சவரன் தங்க நகைகளை கையாடல் செய்த வழக்கில் வங்கி மேலாளர் மற்றும் நகை மதிப்பீட்டாளரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். வங்கி தலைமை அலுவலகத்திலிருந்து வந்த அதிகாரிகள் கடன் கணக்குகளை ஆய்வு செய்த போது முறைகேட்டில் ஈடுபட்டிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. ஒடிஷா மாநிலத்தில் இருந்து ரயிலில் கஞ்சா கடத்தி வந்து ஈரோட்டில் விற்பதாக 2 பெண்களை சூரப்பட்டி போலீசார் கைது செய்தனர். சோலார் பகுதியில் பேருந்துகளை நிறுத்தி போலீசார் சோதனை செய்தபோது ராஜாஜிபுரத்தை சேர்ந்த சரஸ்வதி, லட்சுமி ஆகியோர் பைகளில் கஞ்சா பொட்டலங்கள் வைத்திருந்தது தெரிய வந்தது.
திருச்சி மாவட்டம் சிலையாத்தி அருகே ஐயன் வாய்க்காலுக்குள் கவிழ்ந்த ஆம்னி பேருந்தை பிரம்மாண்ட கிரேன்கள் மூலம் போலீசார் மீட்டனர். கும்பகோணத்திலிருந்து பெங்களூரு நோக்கி சென்ற ஆம்னி பேருந்து ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரத்தில் இருந்த வாய்க்காலுக்குள் கவிழ்ந்தது. இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சென்னை செங்குன்றத்தை அடுத்த சோழவரம் அருகே 17 வயது சிறுவன் வீட்டில் கை கால்கள் கட்டப்பட்டும் கழுத்து அறுத்தும் கொடூர கொலை செய்யப்பட்டார். தகவல் அறிந்து வந்த போலீசார் உடலை கைப்பற்றி கஞ்சா போதையில் கொலையா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என்ற கோணத்தில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே உள்ள மோர்தானா அணை நிரம்பி கவுண்டன்யா மகாநதி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் பொதுமக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் யாரும் ஆற்றில் இறங்கவோ குளிக்கவோ கூடாது என்றும் ஆற்றில் மீன்பிடிப்பது மாடுகளை மேய்ச்சலுக்கு விடுவது கூடாது என்றும் ஒலிபெருக்கி மூலம் போலீசார் எச்சரிக்கை விடுத்து வருகின்றனர். கோவை மாவட்டம் ஒக்கடம் அருகே வீட்டின் வெளியே வைத்திருந்த கேஸ் சிலிண்டரை இளைஞர்கள் இருவர் திருடிச் செல்லும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. இருசக்கர வாகனத்தில் வந்த இரு இளைஞர்கள் அங்குமிங்கும் நோட்டமிட்டு சிலிண்டரை தூக்கி கொண்டு பைக்கில் செல்வது பதிவாகியுள்ளது. அருணாச்சல பிரதேசத்திற்கு அருகே ராணுவ விமானம் இயங்க தளத்தை சீனா கட்டி முடித்தது. கட்டுப்பாட்டு மையம், வீரர்கள் முகாம், வெடிமருந்து சேமிப்பு கிடங்குகள் என ராணுவத்திற்கு தேவையான அனைத்து அம்சங்களும் அடங்கிய அதிநவீன வசதிகளுடன் இந்த விமான தளம் கட்டப்பட்டுள்ளது. இரு நாட்டு உறவுகள் சற்றே சுமூக நிலையை எட்டி வரும் வேளையில் இந்தியாவிற்கு இது புது தலைவலியாக மாறியுள்ளது. அடுத்த ஆண்டின் முதல் காலாண்டில் குவாட் அமைப்பின் மாநாடு நடைபெறும் என ஆஸ்திரேலிய பிரதமர் அந்தோனி அல்பனீஸ் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் அதீத வரி விதிப்பால் இரு நாடுகளுக்கிடையே ஏற்பட்டுள்ள விரிசல் இந்தியா நடத்தும் மாநாட்டின் வாயிலாக களைக்கப்பட வாய்ப்புள்ளதாக சொல்லப்படுகிறது. இஸ்ரேல் ராணுவம் நடத்திய தாக்குதலில் காசாவில் வீடுகள் முற்றிலுமாக அழிக்கப்பட்ட நிலையில் பாலஸ்தீன மக்கள் கையில் சாவியுடன் இருப்பிடங்களை தேடி அலையும் பரிதாபம் ஏற்பட்டுள்ளது. போர் முடிவுக்கு வந்த நிலையில் காசா மக்கள் மீண்டும் இருப்பிடத்தை தேடிச் செல்கின்றனர். ஆனால் மொத்த காசா நகரையும் இஸ்ரேல் ராணுவம் சூறையாடிவிட்டது. காசாவிற்கு படைகளை அனுப்பி உதவி செய்யும் துருக்கியின் செயலை கண்டிப்பதாக இஸ்ரேல் வெளியுறவு அமைச்சர் கிடியோன் சார் கூறினார். ஹங்கேரியில் பேசிய கிடியோன், காசாவிற்கு படைகளை அனுப்பி துருக்கி உதவி செய்வது ஒருபுறம் இருந்தாலும் இஸ்ரேலுக்கு கொஞ்சமாவது நியாயமாக இருக்க வேண்டும் என்றார். ஆப்பிரிக்காவின் கேமரூன் நாட்டின் அதிபராக பால் பியா மீண்டும் தேர்வு செய்யப்பட்ட நிலையில் அவரது ஆதரவாளர்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். 8வது முறையாக அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள பால் பியா அதிபருக்கான தேர்தலில் 53.66% வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றார். கிரேக்க தீவான லெஸ்போஸுக்கு அருகில் படகு மூழ்கியதில் உயிரிழந்த அகதிகள் 4 பேரின் உடல்களை மீட்ட கிரேக்க கடலோர காவல் படையினர் கடலில் தத்தளித்த 7 பேரை உயிருடன் மீட்ட வீடியோ காட்சி வெளியாகியுள்ளது. துருக்கிக்கு புலம்பெயர்ந்த அகதிகள் படகு கடலில் மூழ்கியது. படகில் இன்னும் எத்தனை பேர் இருந்தார்கள் என்பது தெரியவில்லை. தென்னாப்பிரிக்காவின் கேப்டவுன் நகரில் சர்வதேச பட்டம் விடும் திருவிழா களை கட்டியது. இந்த நிகழ்வில் பறக்கும் பன்றிகள் முதல் ராட்சத பாண்டாக்கள் மற்றும் கோய் மீன்கள் வரை உலகம் முழுவதிலும் இருந்து வந்திருந்த காத்தாடி ஆர்வலர்களால் வடிவமைக்கப்பட்ட பல்வேறு வடிவங்களிலான பட்டங்கள் வானில் வண்ணமயமாக பறக்க விடப்பட்டன. ப்ரோ கபடி தொடரில் நேற்று நடைபெற்ற 2வது தகுதிச் சுற்று போட்டியில் புனேரி பல்தான் அணியை வீழ்த்திய டெல்லி தபாங் முதல் அணியாக இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியது. டெல்லியில் நடைபெற்ற போட்டியில் இரு அணிகளும் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி 34-34 என்ற புள்ளி கணக்கில் ஆட்டம் டிரா ஆன நிலையில் வெற்றியாளரை தீர்மானிக்கும் போட்டியில் 6-4 என்ற புள்ளி கணக்கில் டெல்லி தபாங் வெற்றி பெற்றது. ப்ரோ கபடி தொடரில் நேற்று நடைபெற்ற எலிமினேட்டர் சுற்றில் பெங்களூரு புல்ஸ் அணியை வீழ்த்திய பாட்னா பைரேட்ஸ் அணி அடுத்த சுற்றுக்கு முன்னேறியது. டெல்லியில் நடைபெற்ற போட்டியில் அபாரமாக விளையாடிய பாட்னா பைரேட்ஸ் அணி 46-37 என்ற புள்ளி கணக்கில் வெற்றி பெற்று அடுத்த சுற்றுக்கு முன்னேறியது. விலா எலும்பில் உள் ரத்த கசிவு ஏற்பட்டதை தொடர்ந்து இந்திய கிரிக்கெட் அணியின் துணை கேப்டன் ஸ்ரேயாஸ் சிட்னி மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டுள்ளார். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 3வது மேட்சில் ஸ்ரேயாஸுக்கு விலா எலும்பில் முறிவு ஏற்பட்டது.
இந்திய T20 அணியின் கேப்டனான சூரியகுமாரின் ஃபார்ம் குறித்து கவலைப்படவில்லை என தலைமை பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் கூறியுள்ளார். இது குறித்து பேசிய அவர் 30 பந்துகளில் 40 ரன்கள் எடுத்து சூரியகுமார் யாதவால் அவர் மீதான விமர்சனங்களை தவிர்க்க முடியும் எனவும் அதிரடியாக விளையாடும் அணுகுமுறையில் தோல்வி ஏற்பட்டாலும் ஏற்றுக்கொள்ள தயார் என்றார். தென்னாப்பிரிக்க அணிக்கு எதிரான ஒருநாள் தொடருக்கு பின் ரோஹித் சர்மா, விராட் கோலி அணியில் விளையாடுவது பற்றி முடிவெடுக்கப்படலாம் என இந்திய அணியின் கேப்டன் சுப்மன் கில் கூறினார். ஒருநாள் உலகக்கோப்பை தொடருக்கான இந்திய அணியில் ரோஹித் சர்மா, விராட் கோலி இடம்பெறுவது அணிக்கு நல்லது என முன்னாள் வீரர் முகமது கைஃப் ஆதரவு தெரிவித்தார். வங்கதேச அணிக்கு எதிரான T20 தொடரின் முதல் போட்டியில் 16 ரன்கள் வித்தியாசத்தில் வெஸ்ட் இண்டீஸ் அணி வெற்றி பெற்றது. முதலில் பேட்டிங் செய்த வெஸ்ட் இண்டீஸ் அணி 20 ஓவர்களில் 3 விக்கெட்டுகளை இழந்து 165 ரன்கள் எடுத்தது. தொடர்ந்து விளையாடிய வங்கதேச அணி 19.4 ஓவர்களில் அனைத்து விக்கெட்டையும் இழந்து 149 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. நவி மும்பையில் வரும் 30ஆம் தேதி இந்தியா ஆஸ்திரேலிய அணிகளுக்கிடையே நடைபெறும் மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் அரையிறுதிப் போட்டியொட்டி மைதானத்தை சுற்றிலும் வீராங்கனைகள் தங்குமிடத்திலும் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. இந்தூரில் கடந்த 23ஆம் தேதி ஆஸ்திரேலிய வீராங்கனைகளுக்கு பாலியல் அத்துமீறல் நிகழ்ந்த சம்பவத்தை அடுத்து பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. சென்னை ஓபன் மகளிர் சர்வதேச டென்னிஸ் போட்டித் தொடரின் முதல் நாள் ஆட்டங்கள் மழையால் ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் அவை இன்று பகல் 12 மணிக்கு நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. 2வது ஓபன் டென்னிஸ் மகளிர் சர்வதேச டென்னிஸ் போட்டி சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள SDAT ஸ்டேடியத்தில் நேற்று தொடங்கிய நிலையில் தொடர் மழையால் போட்டி ஒத்திவைக்கப்பட்டது. பைசன் படம் ரிலீஸான 10 நாட்களில் உலகளவில் 50 கோடி ரூபாயை வசூலித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கபடி வீரர் மனத்தி கணேசனின் வாழ்க்கை வரலாற்றை வைத்து எடுக்கப்பட்ட பைசன் படம் கடந்த 17ஆம் தேதி ரிலீஸான நிலையில் பலரும் பாராட்டி வருகின்றனர். அடுத்தடுத்து 3 படங்களின் ஹேட்ரிக் வெற்றியை தொடர்ந்து நடிகரும் இயக்குனருமான பிரதீப் ரங்கநாதன் ரசிகர்களுக்கு நன்றி தெரிவித்து வீடியோ வெளியிட்டுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள பதிவில் தனக்கு வாய்ப்பளித்த ஜெயம் ரவி, இயக்குனர்கள், தயாரிப்பாளர்கள் மற்றும் ஆதரவளித்த தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்றி என கூறியுள்ளார். பிரபல யூடியூபர் விஜய் சித்து நடிக்கும் டயங்கரம் திரைப்படத்திற்கான பூஜை விழா நடைபெற்றது. விஜய் சித்து இயக்கி நடிக்கும் இத்திரைப்படத்தை வேல்ஸ் பிலிம் இன்டர்நேஷனல் சார்பில் ஐசரி கணேஷ் தயாரிக்கிறார். இளவரசு நிதின் சத்யா உள்ளிட்டோர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்கின்றனர். விஜய் ஆண்டனி நடிப்பில் வெளியாகியுள்ள சக்தி திருமகன் திரைப்படத்தில் நியாயமான கேள்விகள் எழுப்பப்பட்டிருப்பதாக இயக்குனர் சங்கர் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள பதிவில் சக்தி திருமகன் சிந்தனையை தூண்டக்கூடிய படமாக இருந்ததாகவும் இயக்குனர் நிறைய விஷயங்கள் குறித்து பேசி நியாயமான கேள்விகளை எழுப்பியிருப்பதாகவும் தெரிவித்தார். சஷ்டி பெருவிழாவின் முக்கிய நிகழ்வான சூரசம்ஹாரம் நிகழ்ச்சி திருச்செந்தூர் முருகன் திருக்கோவிலில் வெகு விமர்சையாக நடைபெற்றது. கடற்கரையில் நடைபெற்ற இவ்விழாவில் யானை சிங்க முகத்தில் வந்த சூரபத்மனை ஜெயந்திநாதர் வடிவில் வந்த முருகப்பெருமான் வதம் செய்தார். அதைத் தொடர்ந்து தன் சொந்த முகத்தில் வந்த சூரபத்மனையும் முருகன் வதம் செய்தார். திருச்செந்தூரில் நடைபெற்ற சூரசம்ஹாரம் நிகழ்ச்சியில் போரின் இறுதி கட்டத்தில் மாமர வடிவில் வந்த சூரனை முருகப்பெருமான் இரண்டாக பிளந்து வதம் செய்த காட்சி பக்தி பரவசத்தை ஏற்படுத்தியது. சேவல் மற்றும் மயில் வடிவங்களாக சூரபத்மன் மாறிய நிலையில் மயிலை வாகனமாகவும் சேவலை கொடியாகவும் ஆட்கொண்டு முருகன் அருள் பாலித்தார். திருச்செந்தூரை போன்று திருப்பரங்குன்றம், பழனி, சுவாமிமலை, பழமுதிர்ச்சோலை உள்ளிட்ட முருகனின் படை வீடுகளிலும் சூரசம்ஹார நிகழ்வு வெகு விமரிசையாக நடைபெற்றது. பல்வேறு முகங்களில் வந்த சூரனை முருகப்பெருமான் வதம் செய்வதைக் கண்டு பக்தர்கள் அரோகரா முழக்கமிட்டு வழிபாடு நடத்தினர். வட மாநிலங்களில் சாத் பண்டிகையின் 3ஆம் நாள் நிகழ்ச்சி சிறப்பாக கொண்டாடப்பட்டது. சூரிய அஸ்தமனத்தின் போது நீர்நிலைகளில் குவிந்த நூற்றுக்கணக்கான மக்கள் சிறப்பு பூசை செய்து வழிபட்டனர்.